ஏக்நாத் ஷிண்டே சொல்றாரு, முதல்வர் பதவியை நான் விரும்பல, கட்சியை காப்பாற்றுவதுதான் முக்கியம், எப்பவும் மக்கள் சேவையில இருப்பேன் அப்படிங்கிறார். டெல்லியினுடைய முடிவு பிஜேபியினுடைய வரலாற்றை நம்ம கோவா தேர்தலில் இருந்து பார்த்திருக்கிறோம். அவர்கள் அதிகமாக இல்லாத சூழலிலேயே முதலமைச்சரை அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். இப்போ 288 132 இவங்களை விட ஒரு 2.5 மடங்கு அதிகம். அதாவது காங்கிரஸ் கூட்டணி பெற்ற வாக்குகளை விட அவங்க பெற்றிருக்கிற வாக்கு 5.5 மடங்கு அதிகம். அப்படி ஒரு மெஜாரிட்டி அவங்க எதிர்பாராம வருகின்ற போது எல்லோரையும் ஏதாவது ஒரு விதத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி விடுவார்கள். சமரசத்தை மீறி ஷிண்டேவால செயல்பட முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் சில கோடிகளை நம்பிதான் அந்த பக்கம் போனாங்க. அந்த கோடி தொடர வேண்டும் என்றால் பிஜேபியோட அவங்க இருக்கணும், இல்லைன்னா அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போயிடும். ஆகவே பழைய முறை ஷிண்டே முதலமைச்சர் என்பதை மறந்துவிட்டு பட்னாபிஸ் வழக்கம் போல முதலமைச்சராக, இவர் துணை முதலமைச்சராக சிறிது காலம் நீடிக்கத்தான் வேண்டும் என்பதுதான் இன்றைய சூழல்.